ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்க யுகேஷ். நான் தான் உங்க நோயல். நான் உங்கள் கார்த்திக். இது உங்க ஸ்பெக்டாகுலர் மீ. இந்த சேனல் பத்தி சொல்லணும்னா எல்லாமே சொல்லலாம். என்ன சொல்லலாம், எல்லா இன்ஃபர்மேஷனும் A to Z இருந்து தர மாதிரி ஒரு ஐடியா. ஸோ நீ எதை சொல்ல வந்து எல்லாமே பேசலாம், நாங்க தான் பேச போறோம். ஓகே, எங்க பெர்ஸ்பெக்டிவ். ஓகே. ஸோ இன்னைக்கு டாபிக் என்னன்னா, வை வி நீட் ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட்ன்றது ஒரு நீட். ஸோ அது ஏன் தேவைன்றத ஒரு டாபிக் எடுத்து இன்னைக்கு பேசலான்னு ஒரு ஐடியா. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ வை வி நீட் ரெஸ்பெக்ட். ஓகே, கூட நானே ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. ஓ, ரெஸ்பெக்ட்னா எனக்கு ஏன் கான்செப்ட்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்கு. ஓகேவா? ஒரு ரெஸ்பெக்ட் பீப்புள் அவங்க ஷோ ஆஃப் பண்ணும். ஓகேவா? ஷோ ஆஃப் பண்ணி அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் வர மாதிரி. ஓகே, இவன் பணக்காராகிறான், இவனுக்கிட்ட காசு இருக்கு, ஸோ அதர் பீப்புள் வில் ரெஸ்பெக்ட் இட். ஓகேவா? அது ஒரு ரெஸ்பெக்ட். இன்னொன்று ரெஸ்பெக்ட் ஒரு பயத்துல. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அப்பாவுக்கு இருக்கிற அது பயத்துல அப்பாவுக்கு ஓகே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஓகே, நிறைய டைப்ஸ் ஆஃப். ஆனா பீப்புள் எதுக்கு ரெஸ்பெக்ட் வேணுமா? லைக் ஒரு எல்லா மனுஷனுக்கும் ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கும் பாரு. ஒரு ரெஸ்பெக்ட் வேணும், எங்க போனவன் தான் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணணும். யாரோ ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா அவனை ஒரு மாதிரியா டிகிரேட் பண்ணி, அதுதான் சொல்ற, எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் வேணும். ஓகே. ஆனா சர்டன் திங்ஸ்ல இப்போ நீ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருந்தா அங்க கண்டிப்பா ரெஸ்பெக்ட் கிடைக்காது. ஒரு ஃபன் மெத்தடு அதுலதான். நீ சொன்னபடி பார்த்தா, இப்ப நீ சொன்னல வெளியே போனா எல்லாம் ரெஸ்பெக்ட் வேணும்னு நினைக்கிறது, அது வந்து என்ன சொல்றது, செல்ஃப் வேலிடேஷனுக்காக சீக் பண்ற மாதிரி ஆயிடாதா? ஆமா, ஆனா பீப்புளுக்கு அதுதான் தேவை. இப்போ நீ ஒரு வேலைக்கு போற, ஓகேவா? அவன் சின்ன பையன் தான், லைக் 1 year 2 years, அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க. இஸ் இட் ஓகே ஃபார் யூ? ஏஜ் இல்ல, நான் சொல்றேன், இஸ் இட் ஓகே ஃபார் யூ? ரெஸ்பெக்ட் கொடுக்காம வாடா போடா ஓகே உனக்கு? ஓகே, எனக்கு ஓகே இல்ல. ஆனா அது உனக்கு ரெஸ்பெக்ட் வேணும்ல. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ஏஜுக்கு இல்லனா நீ ஓகே பரவாயில்ல ரெஸ்பெக்ட் கொடுத்தானா இல்ல, அவன் கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம். ஓகே, ஆனா சர்டன் டைம்ல உனக்கு ரெஸ்பெக்ட் வேணும். அப்போ ஓகே, இப்போ நான் ஒரு சினாரியோ தரேன். லெட்ஸ் சே ஏரியால ஒரு ரவுடி இருக்கான். ஓகே, சரியா? அவனை பார்த்துல எல்லாம் பயப்படுறாங்க, வந்த உடனே எல்லாரும் வணக்கம் வைக்கிறாங்க. ஓகே, சோ இது நீ பயத்து கீழ கேட்டகரைஸ் பண்ணலையா இல்ல ரெஸ்பெக்ட் கீழ கேட்டகரைஸ் பண்ண? பயத்துல தான் கேட்டகரைஸ் பண்ணுவேன். ஏன், என்ன எதனால டிஃபரெண்டா இருக்கு? இதுலயும் வணக்கம் வைக்கிறாங்க, அதையும் வணக்கம் வைக்கிறாங்க. நான் சொன்னல நிறைய டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்குற மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. சொல்லல ஒரு பய ரெஸ்பெக்ட், ஒரு ஏஜ், லைக் சர்டன். ஆனா பீப்புளுக்கு ஒரு கிரீட் கான்சியஸ்னஸ்ல ஓகே எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இப்போ ஜஸ்ட் பிகாஸ் சம்மன் இஸ் ஓல்டர்னால எதனால அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்? வைஸ் வர்சா கூட. இப்போ நான் இப்போ இந்த 24, 25ல இருக்கேன்னா ஒரு 20-year-old பாய் வந்து எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், நான் எதுக்கு நினைக்கணும்? ஏஜ் வயசுக்காக ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். யாரு செட் பண்ண அந்த சோஷியலா இந்த மாதிரி பீப்புள் தான் செட். பட் அப்போ லைக் ஜெனரல் ஹியூமன்ஸுக்கு அது இட்ஸ் நாட் அ திங் இல்லையா? சொசைட்டினால செட் பண்ணிருக்க டேர்ம்ஸ் ஆர் லைக் ஸ்டாண்டர்ட்ஸ்னால ரெஸ்பெக்ட் வேணும்னு நினைக்கிறோம். மற்றபடி நம்ம நினைக்கிறதுல இப்போ லெட்ஸ் சே இப்போ நான் ஒரு ஜிம்முக்கு போறேன்னா எனக்குன்னா ஒரு 5 வயசு or 6 வயசு சின்ன பையன் ஜிம் கோச்சா இருக்கான். நாங்க தேவானுவா, அவன் கார்த்திகனுவா, ஸோ வி மிங்கணும். நாம நான் அவனை கலாய்க்குவா, அவன் என்ன கலாய்க்குவா, போடா வாழ பேசுவோம். இட்ஸ் நாட் அ திங் அட் ஆல். ஓகே, ஸோ எங்க 2 பேருக்கு நடுவில் இட்ஸ் நாட் ஈவன் அ திங். பட் ஆனால் அது வெளியே வந்துட்டா வயசு இட் அ பிக் திங்னு நான் கேட்கறேன். நீ என்கிட்ட கேட்க, நான் ஜெனரல் ஆடியன்ஸுக்கு கேட்கறேன், சொசைட்டிக்கு. ஓகே, இப்போ அதுக்கு நான் ஆன்சர் கொடுக்கணும். ஓகே, அது உன் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, ரெஸ்பெக்ட் உன் இஷ்டத்தை மச்சான். ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு ரெஸ்பெக்ட் தேவையில்லை, 6 வயசு சின்ன பையன், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இவனுக்கு இப்போ உன் கோச் 3 வயசு சின்னவன், நீ அவங்க கிட்ட லேர்ன் பண்ற. இப்போ உனக்கு அவன் ரெஸ்பெக்ட் பண்ணணுமா வானவா? உன் பெர்ஸ்பெக்டிவ் பேசிக் வேணும். அது கண்டிப்பா வேணும். அப்படி தரலன்னா ஐ ஃபீல் பேட்.
What do you define as respect? பீங் கைண்ட். ஓகே, நான் உன்னையே கேட்குற கொஸ்டின், வாட் யூ டிஃபைன் as a respect? பரம பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. Hypothetical question. So என்ன பொறுத்த வரைக்கும் ரெஸ்பெக்ட்னா ஹியூமிலேஷன் இல்லாம அண்ட் லைக் பீங் ஃப்ரெண்ட்லி. இப்போ நீ ஃப்ரெண்ட்ல நான் போடா வாடான்னு பேசுவேன், உன்னை நான் கேலி பண்ணுவேன், உன் பிளட் லைனே பிடிச்சி கலாய்க்குவேன், நீ என்னோட பிளட் லைனை பிடிச்சி கலாய்க்குவேன். இட்ஸ் நாட் even a thing for us. பட் இது அன்னோன் பர்சன் பண்ணா இட்ஸ் a bad thing. வேண்டாம் நம்மளுக்கு. ஓகே, வாட் இஸ் ரெஸ்பெக்ட்? ஓகேடா, வாட் இஸ் ரெஸ்பெக்ட்? ஒரு சின்ன இடைவேளை. ஃபர்ஸ்ட் வீடியோலயே வா. ஓகே, நம்ம யுகேஷ் சொல்ல போறா வாட் இஸ் ரெஸ்பெக்ட். நாடா உனக்கு ரெஸ்பெக்ட்னா ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தோணும்னா இட்ஸ் ஃபர்ஸ்ட் பீங் கைண்ட். ரெஸ்பெக்ட் கொடுத்தா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கொஞ்சம் பில்ட் ஆகும். லைக் எப்படின்னா லைக் ஏதாச்சும் ஒரு விஷயத்த கேட்குற மாதிரியோ, இப்போ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்துட்டு டிஸ்ரெஸ்பெக்டா இல்லை வேற எந்த மாதிரி பேசினா கம்யூனிகேஷன் ஸ்கில் இது அங்கே கட் ஆயிடும். இஃப் யூ ரெஸ்பெக்டிங் பீங் கைண்ட்னா அந்த கம்யூனிகேஷன் அப்படியே பில்ட் ஆகும். ஸோ ரெஸ்பெக்ட் லைக் பீங் கைண்ட், ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அதான் கைண்டா தான் இருக்கும். சோ ஓகே, ரெஸ்பெக்ட் இஸ் a kind for Yes. இப்போ நான் கிட்ட திட்டுவேன், பட் ஐ ஸ்டில் ரெஸ்பெக்ட். ஏன் திமுங்களா எப்படி என் சத்தியமா தெரியல. நீ டேய் எத்தனை ரெஸ்பெக்ட் இஸ் கிவிங் ஒரு பர்சனுக்கு நீ ரெஸ்பெக்ட் கொடுக்குற. அவன் பெரியவனா அஃப்கோர்ஸ் ரெஸ்பெக்ட், அவனை ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்க பெரியவங்க அஃப்கோர்ஸ் கொடுக்குவார், கொஞ்சம் பேர் கொடுக்க மாட்டாங்க. பட் இன் அவர் கல்ச்சர் தே டாட் அஸ் கிவ் அ ரெஸ்பெக்ட். அங்க இருந்து தான் வந்துச்சு ரெஸ்பெக்ட். ஆமாவா இல்லையா? ஸோ பட் நான் என்ன திங்க் பண்றேன்னா ரெஸ்பெக்ட் இஸ் நத்திங் பட் லவ். லவ்னா வெறும் மேல் ஃபீமேல் இல்லாம பிரதர், அண்ணா தம்பி லவ், அக்கா தம்பி லவ், அண்ணா பாப்பா லவ், அது வேற. நாட் கோயிங் இன் தேர். பட் நான் சொல்றேன் ஜெனரலா இப்போ ஒரு ஃபேமிலியில இருக்கோம்னா அந்த லவ் இருக்கும். லவ் இஸ் வாட் லைக் நம்ம அவங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைப்போம், அவங்க கூட இருக்கணும்னு நினைப்போம், அவங்க கூட லைக் டிராவல் பண்ணோம், அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைப்போம். இட்ஸ் லைக் பீயிங் தட் இல்லையா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ்ல லவ்னா அகேன் அவங்க நல்லா பார்த்துக்கணும். நான் கெட்ட வாரத்தில் நான் நம்ம பேசினாலுமே லவ் இஸ் ஸ்டில் தேர் இல்லையா? ஸோ ரெஸ்பெக்ட் இஸ் ஈக்குவல் டு லவ்னு நான் நினைக்கிறேன். யா ஆக்சுவலி நிறைய கைண்ட் ஆஃப் குறுக்கல நீங்க ரெஸ்பெக்ட் இதுத லவ் கைண்ட் லைக் பயோ நீங்க பண்ணலாம். ஆனால் வாட் நிறைய டேர்ம்ஸ் ஸ்ட்ரக்சர் வருது, ஆனால் ஆக்சுவல் மீனிங்னா சேனல் ஓனர் சொல்லுவாரு. சாம்பார் ஆப் எனக்கு எனக்கு புரியல. ஓ ரெஸ்பெக்ட்டுக்கு அவ மாறி போய் ரிப்போர்ட்டரா மாறி நம்ம இன்டர்வியூ பண்றோம். சாரிங்க மக்களே. என்ன கொஸ்டின்? ஓ நீங்க ரெஸ்பெக்ட்டுக்கு வேற டேர்ம் கொடுக்குறீங்க, such as respect is equal to kind, respect is equal to love, respect is equal to what fear, அண்டர்ஸ்டாண்டிங். yeah ரெஸ்பெக்ட்னா எல்லாம். ஆமா இல்ல ஆமா ஆ. எல்லாமே தான். ரெஸ்பெக்ட்ன்றது ஒரு பேசிக், அது ஒரு என்ன மேனஸ் மாதிரி. இப்போ உனக்கு ரெஸ்பெக்ட் தேவையா? எனக்கு தேவைதான். உனக்கு ரெஸ்பெக்ட் தேவையா? ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில தேவையில்லை. லைக் சர்டன் திங்ல உனக்கு தேவை. பர்சனல் சம் ஃபேக்டர்ஸ்லாம் தேவை. எனக்கு தேவை. ஓகே, எனக்கு தான் தேவை. ஓகேவா? ஆ. இப்போ தேவை இல்லாத ரெஸ்பெக்ட் எங்க? தேவையில்லாத ரெஸ்பெக்டா? ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில மேபி நான் சொல்லுவேன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா இப்போ நீ சார் போங்க வாங்க ப்ரோ பிரதர் அந்த மாதிரிலாம் கூப்பிட்டா எனக்கு ஆக்வர்டா ஃபீல் ஆகும். எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் இருக்கணும். சர்டன் திங்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ல அது ஓகே இருக்கணும், ஆனா இல்லாதவன் இருக்கணும். நான் அகைன் இன்னொரு இன்ட்ரப்ஷன் क्वेश्चन கேக்குறேன். இப்போ கல்யாணம்னா ரெஸ்பெக்ட் பண்ணணும் இல்லையா? கல்யாணம்னா ஹஸ்பண்ட் ஷுட் ரெஸ்பெக்ட் வைஃப் ஷுட் ரெஸ்பெக்ட் ஹஸ்பண்ட் இல்லையா? இதுதான் ஒரு நல்ல லவ் லைஃப், ஐ மீன் மேரேஜ் லைஃபோட இது. அது இப்போ அரேஞ்ச் மேரேஜா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்மேட் தான் ரெஸ்பெக்ட் ஃபாலோ. வாங்க போங்க, இவங்க வந்து வாடி போடு, அது மேல் இது பண்றது இட்ஸ் அப் டு தி மேல். பட் நான் சொல்றேன் மோஸ்ட் ஆஃப் த ஃபீமேல் சைட்ல இருந்து வாங்க போங்க தான் இருக்கும் ரெஸ்பெக்ட். லெட்ஸ் சே இது லவ் மேரேஜ் ஆகி
அவங்க ரிலேஷன்ஷிப்ல போறாங்க, லவ் மேரேஜ் லைஃப் போறாங்க, அவங்க வாங்க போங்கன்னு பேச ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எப்படி போகும் அவங்க லைஃப்? வாடா போடானே லைக் லவ் டைம்ல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி வாழ்க்கையில இருந்தாங்கன்னா லைஃப் எப்படி போகும்னு நினைக்கிறேன். அதுலயே இப்போ அதுல ரெஸ்பெக்ட் எடுக்க சொல்றேன், அரேஞ்ச் மேரேஜ்ல மேரேஜ்ல, அது ஓகேவா? பயங்கரமா இருக்கும். பட் இஸ் இட் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ ரெஸ்பெக்ட் தேவையில்லை சொல்ற, இப்போ எதுக்கு மேரேஜ் டைம்ல லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ரெஸ்பெக்ட் தேவை? அஃப்கோர்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு யூ, யூ பிலாங்ஸ் டு ஹர், ஓகே வாழ போகுது அது. ஸோ எதுக்கு நீ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க? நீ என்ன கேக்குறியா? ஆமா, நான் அதான் முன்னாடி சொன்னேன், லவ் இஸ் ஈக்குவல் டு ரெஸ்பெக்ட், ரெஸ்பெக்ட் இஸ் ஈக்குவல் டு லவ். Okay. அதுக்குன்னு வாங்க போங்கன்னு சொல்றது தான் நான் some people will need that respect, okay? நிறைய கைண்ட் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, ஓகேவா? அதுல எனக்கு இப்படித்தான் பேசினா எனக்கு பிடிக்கும், ஓகே நீ இப்படிதான் பேசணும். இப்போ அதுலயே நீ ஒரு கொஸ்டின் கேட்டா, இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு, நீ வெளியே போயிட்டல உன் ஹஸ்பண்ட் உன் ஒய்ஃப வாடி சொல்லுவ, இஸ் இட் ஓகே ஃபார் யூ? எல்லாரும் முன்னாடி வாடி போடி, that's not cool. ஆனா வீட்டுல ஓகே உங்களுக்கு, ஆனா வெளியே போனா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் வேணும். இது ஒரு நல்ல மேட்டர் ஆகுது. எதுக்காது? சரி நீ சொல்லு. அவன் பொருளை அவனே போடுறது. ஓகே நானே ஆன்சர் பண்றேன். இப்போ சரௌண்டிங்ல நான் வாடி போடி சொன்னா அது பீப்புளுக்கு அவன் பத்தி ஒரு தப்பா ஒரு ஓகே போர்ட்ரேட் ஆகும், பெர்ஸ்பெக்டிவ். ஓகேவா இப்படித்தான் இது பொண்ணு அடிக்குவான், அது பையன் அப்படித்தான் திங்க் பண்ணுவான். லெட்ஸ் சே ஃபியூச்சர்ல அந்த பொண்ணு எங்கனா வெளிய போனா அவங்க அட்வான்டேஜ் இத நீ ரெஸ்பெக்டா பண்ணா ஓகே, இவங்க நல்ல ஃபேமிலி, குட் ஃபேமிலி, கரெக்டா ஹேண்டில் பண்றாங்க, அது மாதிரி ஒரு பொருள், புரியுதா? நிறைய பேரும் அதுக்காகத்தான். இப்ப லெட்ஸ் சே அப்போ எண்ட் ஆஃப் தி டே ரெஸ்பெக்ட் மியூச்சுவலா எதுவும் இல்ல, சொசைட்டிக்காக தான். யா, ரெஸ்பெக்ட் சொசைட்டிக்காக தான். யா, அக்ரியபிள். அப்ப நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் தேவையில்லை, மத்தவங்களுக்கு தான் வாழ்ற மாதிரி ரெஸ்பெக்ட் இருக்கு. உனக்கே ஒரு நீயே சொன்னல வாங்கோ பூங்கோ, உங்களுக்கு ஒரு ஆக்வர்டா ஃபீல் வருது. வீட்டுக்குள்ள தான் அது ஒரு மாதிரியா தான் ஆகும். பிகாஸ் ஆனா நியர்பை ஃப்ரெண்டுக்குரிய நியர்பை. பட் ஆனா ஒன்னு நோட் பண்ணிருக்கியா, லெட்ஸ் சே இப்போ நீ நானே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், யுகேஷ் வந்து ஒரு உன்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் நினைச்சுக்கலாம். லவ் கல்யாண லைஃப்ல எப்படின்னா வாடி போய் ரூம்ல கூப்பிட்டுப்பாங்க, கூட முடியாது. எதுக்கு ரூம்னா அவங்க இருக்க போற வீட்டுல சொல்றேன், அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு வீடே சொல்லு, வீடு சரியா, வீடு ஹாப்பியா வீடு. அங்க உள்ள வாடி போடி எல்லாம் கூப்பிட்டுப்பாங்க. வெளியே போனா வெளியே வேறவங்க முன்னாடி வாடி போடி கூப்பிட மாட்டாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ்ல நம்ம கெட்டவாத பேசிக்கிறோம், வேறவங்க முன்னாடியோ இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க முன்னாடியோ இன்னும் கெட்டவாத எக்ஸ்ட்ராவா பேசுவோம். ஆனா அம்மா அப்பா முன்னாடி பேசுவீங்க, அது எப்பரா பேச முடியும்? பேச முடியாது. அது அங்க தேவையில்ல ரெஸ்பெக்ட், அவனுக்கு பேசினா அடியும்ல. ஆனா அம்மா அப்பா கிட்ட பேச மாட்டீங்க. அகைன் சேம் கொஸ்டின், ஃபாலோ கொஸ்டின். அங்க அப்பா அம்மா நம்மளுக்கு தெரியும், அதனால நம்ம அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி கூப்பிடுறோம். அதுதான் சொசைட்டில, அவன் நியர்பை சொசைட்டில கரெக்டா ரெஸ்பெக்டா இருக்கணும். ஆனா பேக் சைட்ல அப்போ திஸ் இஸ் ரைட் ஒன். நியர்பை சொசைட்டில நல்லபடியா இருக்கணும், அவங்களுக்கு தெரிஞ்ச சொசைட்டிக்கு மூஞ்சில. ஆமா, ஓகே. வெளியே போனா தேவையில்லை, ஓகே. க்ளோஸ் சர்க்கிள்ல ஓகே, அவுட் ஆஃப் பார்டர் தேவையில்ல. ஓகே, அப்போ பார்ட்னர்ஸ் அமெரிக்காக்கு போயிட்டு அங்க வாடி போடி கூப்பிட்டு பிரச்சனை இல்லையா? எப்படின்னா அவங்களுக்கு புரியாது வாடி போடி, அவங்களுக்கு புரியாது. அப்போ சொன்னாதான் ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க லாங்குவேஜ்ல என்ன சொல்லுவாங்க, ஹனி கோ தேர் கம் தேர். ஹனி அவங்கள வாடி போடி இல்ல, ஸ்வீட் ஹார்ட் ஹனி. அது ஸ்வீட்டா நீ திட்டுற மாதிரி நார்மல் ஸ்லாங் சொல்றேன். மொத்தத்துல 13 நாள் லீவு, இந்த மாசம் ரொம்ப நல்ல மாசம். டோன் தான் அவங்களுக்கு பேசுறாங்க, டோன் தான் சொன்னல சொசைட்டிக்கு. அதுல the people want to show you, they want to show a different part of them. இப்போ வீட்டுல நீ நார்மலா இருக்கிற வாடி போடி, ஆனா வெளியே போனா இப்படித்தான் பண்ணணும், இப்படித்தான் நீ காமிக்கணும். that's not a original part of you. ஆமா இல்லையா? இப்போ நீ ஃபேக் தான் பண்ற அப்படின்னா உங்களுக்கு
எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணும். சொசைட்டி இப்படித்தான் திங்க் பண்ணும். ஆமா. என்னடா சொல்ல வர? அது சொல்லு. அதுதான் நீங்க உண்மையா இல்லாம இதுலயே ஒரு பொய்னா நீங்க எதுக்கு ஜட்ஜ் பண்றீங்க பீப்புள்? யாரா பண்ணா? நான் சொல்றேன் எல்லா பீப்புள் ஜட்ஜ் பண்ணுவாங்க தானே. இவங்க நல்லா இருக்காங்களா இல்லையா? So, நீ என்ன சொல்ல வர? என்ன சொல்ல வர? அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எதுக்கு ஜட்ஜ் பண்றீங்க? ஜட்ஜே பண்ணானா பேஜார் உன்னை யாரும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. பாரு இப்ப என் மேலயே பேஜாரா? இல்ல உன்னை யாரும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. பண்ணுவாங்க. நான் அதை சொல்றேன் எல்லா பீப்புள் எதுக்கு ஜட்ஜ் பண்றீங்க? பி கூல், பி காஷியஸ், லைக் கூலா இருக்கோ. ஏதோ பண்ணானா இப்போ கன்க்ளூஷனா உங்களுக்கு எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் தேவைதான். தேவை. உனக்கு ஓகே, நான் ஒரு கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேவா? ரெஸ்பெக்டா? ரெஸ்பெக்ட்ல தான் எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் தேவை. எதுக்கு அது ரெஸ்பெக்ட் தேவை? இப்போ நீயா இருக்கலாம்ல. இப்போ வேறவங்க பத்தி எதுனா பேசுதா, நீ யார நீ பேசுறா, எனக்கு தெரியும் என் பத்தி. நீ எதுனா பேசுக, நான் இப்படித்தான் இருக்கலாம்ல. நீங்க இருக்கலாம். ஆனா எனக்கு ஈகோ இருக்குது. எனக்கு ஈகோ இருக்குது. ஈகோல நிறைய திங்ஸ் எல்லாம் போயிருப்பாங்க. யூ வில் due to some ego you will lose many things. Is it okay for you? இது நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இப்போ உங்களுக்கு ரெஸ்பெக்ட் தேவை. ஓகேவா? இப்போ தேர்ட் பர்சன் எதுனா திங்க் பண்ணிட்டோம். ஓகேவா? நீ எதுனா திங்க் பண்ண, நான் இப்படித்தான் இருக்குவேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இப்போ நீயா இருக்கலாம்ல. எதுக்கு உனக்கு ரெஸ்பெக்ட் தேவை? ஏன்னா யாரும் நினைக்கிறேன், நான் அப்படிதான் இருக்கேன். ஆனா நீ சர்டன் திங்ஸ் ரெஸ்பெக்ட் வேணும். வேலை இல்லாம வீட்டுல இருங்க, எல்லாம் பழகிடும். சர்டன் திங்ஸ்ல உனக்கு ரெஸ்பெக்ட் தேவையில்லை சொல்றல, நான் தேவை சொல்றல. எதுக்கு அது? நான் எங்க தேவைன்னு சொன்னேன். இன்னொரு மேட்டர் சொல்லிட்டா, அவன் தேவை இருக்கு சொல்லி அவன் தேவை இருக்குதான் சொன்னான். சர்டன் திங் என்ன? சர்டன் திங் நீ தான் சொல்லணும். நீ தான் சொன்ன. அப்போ சர்டன் திங் நீ என்ன சொன்ன சொல்லிட்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு வேலைக்கு போன சின்ன பையன், அங்க ரெஸ்பெக்ட் தேவை இருக்கு சொன்ன நீ. ஓகேவா? ஈவன் நான் படுதான் நான் சொல்லிட்டேன். இப்ப நான் ஜிம்முக்கு போய்க்கிறேன். ஓகே, நான் ஜிம்முக்கு போறதுனால ஸ்டார்டிங்ல ஹாய் பாய் ரெஸ்பெக்ட், அது ஓகே. அது அந்த டைம்ல இருக்கும்போது ரெஸ்பெக்ட். ஓகேவா? இதே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா போயிட்டு வச்சுக்கேன், கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி. இஃப் யூ கோ, அவன் எனக்கு ஆச்சு இது, அவங்கள்ட்ட ஒரு மாதிரி இலக்காரமா பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவான். இவன் டெய்லி வருவான், வேலைக்கு கூட போறது இல்லைன்னு ஸ்டார்ட் பண்ணுவான். ஆனா இது ஃப்ரெண்ட்ஸ் டேர்ம்ல இது ஜோக்கு. இது அது ஃப்ரெண்ட்ஸ்ல ஓகேடா. நீ எது கவலைப்படுற? அந்த மாதிரி யோசிக்கிற அந்த பர்சன் தானே கவலைப்பட்டுக்கணும். அந்த மாதிரி இவ்வளவு சீப்பா யோசிக்கிறேன். இல்லடா, இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க தான். லைக் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கள வாட் இஃப் ஹி டாட் யூ ஆஸ் அ ஃப்ரெண்ட் ஜிம்ல. இப்போ நீ கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்ட. ஓகேவா? மிட் ரேஞ்ச் மச்சான். புதிக்கையா? அவனை பாக்குறது நான் ஒரு வாரத்துல எவ்வளவு நாள் போவேன்? நான் 3 நாள் 4 நாள் தான் போவேன். சரியா போறது இல்லை, ஒத்துக்கிறேன். ஓகேவா? போறதுனா 2 நாள் 3 நாள் தான். அது போற 2 நாள் 3 நாள்லயும் ஐ வாண்ட் ஃபீல் லைக் ஓகே போலாம் அப்படின்னு. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா ஐ ஃபீல் என்ன இவன் எல்லாட்டும் போய் சொல்லிட்டான். என் ஜிம்ல அதாவது இப்போ நான் வேலைக்கு போல. ஓகேவா? அது வந்துட்டு அவனுக்கு பண்ணி தான் தெரியும். அவன் என்ன பண்ணுவான், பின்னாடி போய் என்ன பேசுவான், அது ஸ்ப்ரெட் ஆகும். அப்படியே ஐ டோன்ட் லைக் தட். அது ஒரு மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட் தானே அது எனக்கு. இப்போ நான் அவன்கிட்ட வந்து நான் சொல்றேன்னா அது உன்கிட்ட தான் இருக்கணும். ஓகேவா? அது ரெஸ்பெக்ட் கொடுத்து ஐ கிவ் டைம். நான் உன்கிட்ட வந்து பேசுறேன், ஐ கிவிங் டைம் அண்ட் ரெஸ்பெக்ட். அதை நீ வேலிட் பண்ணலாம். அது நீ வேலிட் பண்ணலன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிஸ்ரெஸ்பெக்ட் தானே. மேபி அந்த பர்சன் இன்னும் மெச்சூரா வளரலன்னு நினைக்கிறான். டு லைக் ஸ்ப்ரெட் த திங்ஸ் லைக் அவன் சொல்லியிருக்கான்னா அவன் சொல்ல. ஸோ நீ என்ன நீ எதை கவலைப்பட போற? அந்த பர்சனோட தப்பு அது. இல்ல நீ வேலைக்கு போறியோ இல்லையா, அது உன்னோட சாய்ஸ். அதை வச்சு அவங்க இது பண்றாங்கன்னா, அதை வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணிக்கிறாங்கன்னா அகைன் அவ்வளவுதான் அவங்களோட அறிவு லெவல். ஸ்மால் மைண்டட். நம்ம ஜஸ்ட் அதை மூவ் பண்ணிட்டு போகணும். நம்ம அதே அகைன் அவங்களோட மெச்சூரிட்டி லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம மூவ் ஆன் பண்ணணும். நீ ஏன் ஜட்ஜ் பண்ற பீப்புள் தான்? நான் இப்போதான் சொன்னேன், நான் அவன் பத்தி நமக்கு தெரியல. அவன் ரீசன் இருக்கும் எதுனா சொல்லுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சொல்றேன், இவன் ஸ்டோரி சொல்லிட்டான் அவனுக்கு, இப்போ எனக்கு சொல்லிட்டான். ஓகே, அவன் இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் இல்ல ஜிம்ல. ஓகே, இவன் ஸ்டோரி நம்ம பேசலாம் இது பத்தி. அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். யுகேஷ் பத்தி சொல்லி அவன் ஃப்ரெண்ட் ஆவான்.
ஃப்ரெண்ட் ஆகுறது வேடா ஃப்ரெண்ட். அதே ஒரு கொஸ்டின், ஏன் யுகேஷ் பத்தி நீ பேசணும், வேற பத்தி பேச நீ ஃப்ரெண்டா இருக்கலாம்ல. நான் பார்த்த வரைக்கும் அது எனக்கு என்ன தெரியுமா, அவனை பார்த்து அவன் மட்டும் வெளியில இருக்கிறான், ஓகேவா, இஸ் ஒர்க்கிங் சோ ஹார்ட், நான் ஃப்ரீயா இருக்கிறேன், அது உங்க வயிற்றுச்சு. ஓ அப்படி பேசுறேன், ஓகே. அப்படி சொல்லி மனசு சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அவன் மெச்சூரோ அன்மெச்சூரோ, ஓகேவா, நம்ம ரைட் சைடு அதெல்லாம் பேசுறது ரைட் சைடுல நம்மளுக்கு எதையுமே சொல்லு. இது அவனை சொல்லுற தப்புடா, அவன் பெர்ஸ்பெக்டிவ் எதுனா இருக்கும். நம்ம சொல்ல போலேடா, நம்ம நினைச்சுட்டு நம்ம போறோம். சோ அந்த சிச்சுவேஷன் எப்படி தான் ஓவர் கம் பண்ண போறோம்? ஏன்னா அவன் பேசிட்டா யோசிச்சு இருக்க முடியுமா? அவனோட நிலம் அறிவு அவ்வளவுதான் இருக்கா, நம்ம மூவ் பண்ண போறோம். அகைன் இட்ஸ் நாட் ஜட்ஜிங் எஸ், ஜட்ஜ் பண்ணோம், ஜட்ஜ் பண்ணி. ஆமா அப்படி இருக்கா நினைச்சு மூவ் ஆன் பண்ணாங்க. ஜட்ஜ் பண்ணாதானே ஆகும். நான் அவனை சொன்னேன், அவன் ஜட்ஜ் பண்ண. ஆமா, என்ன ஜட்ஜ் பண்ண சொல்லு, என்ன ஜட்ஜ் பண்ண சொல்லு. சரி, ஜட்ஜிங்னா என்ன உன்னை பொறுத்த அவன் இம்மெச்சூரு, அவன் தப்பு, அவன் அப்படித்தான், அவன் அப்படி திங்க் பண்ணான், அவன் அப்படித்தான். ஒருவேளை மெச்சூர்டா இருந்தாங்க வச்சுக்கேன், they won't do like that. பா இல்லப்பா, இப்போ அவன் பிஸ்டாக் பண்ணிருந்து அவன் நல்லவன், அவனை நான் தப்பு நினைச்சா நான் தப்பு. ஆமா தப்பு சொல்லிட்டான். என்னடா ஏய் நான் என்ன சொல்றேன்னா, அவன் சொல்லிட்டு ஜிம்முக்கு போறேன். ஹெல்த் அப்புறம் நிறைய பொண்ணு பார்க்கணும் இல்ல. யா அக்ரியபிள், நீ பொண்ணை பார்க்கட்டா போறியா ஆர் பீயிங் அட்ராக்டிவ், அதான் அவன் சொல்ல வரான். One eternity later. சரி, ரெஸ்பெக்ட் இன் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசலாம். வாட்ஸ் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் ரெஸ்பெக்ட்? கரெக்ட், ரெஸ்பெக்ட் இன் ரிலேஷன்ஷிப் எனக்கு நான் தேவையில்லை தோணுது. உனக்கு தேவையா? இந்த சென்ஸ்ல ரெஸ்பெக்ட்னா என்ன? அவங்க நம்மள உழுது கும்பிடணும், இல்ல அவங்க நம்மள மதிக்கணும்ன்றது இல்ல. ரெஸ்பெக்ட் இஸ் லைக் அண்டர்ஸ்டாண்டிங் த ஆர் பவுண்டரிஸ், லைக் அவங்களுக்கு என்ன தேவையோ அது, லைக் அவங்களுக்கான ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுக்கறது, அது அவங்க அதை விட்டுட்டு நம்ம கூட இருக்கிறது அது வேற விஷயம். தட்ஸ் அகைன் லவ், அது வேற போகும். ஓகே, பட் நம்ம அவங்களோட இதை மதிக்கணும் இல்லையா? இப்போ அவங்க பேரண்ட்ஸை நம்ம திட்டக்கூடாது. ஆமாடா, ஓகே. ஆனா இப்ப அப்படி இல்லையே, எல்லாரும் பார்த்து இது பண்றாங்க தானே. தனியா சொல்றது செகண்டரி, லிட்ரலாவே போட்டு டார்ச்சர் பண்றது, அடிக்கிறது, திட்டுறது, இட் ஆல் கம்ஸ் அண்டர் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இல்லையா? ஆமா, So that also again comes under respect. யா கரெக்ட். அக்ரியபிள். சர்டன் திங்ஸ்ல ரெஸ்பெக்ட் வேணும், அடிக்கக்கூடாது, அவளுக்கு ஸ்பேஸ் ஒரு டைம் கொடுக்கணும். ஷி ஆல்சோ நீட் டு கிவ் டைம் ஃபார் அஸ், அது மாதிரி ரெஸ்பெக்ட். இதெல்லாம் ஆனா இன்னொன்னு ரெஸ்பெக்ட், லைக் எங்களுக்கு நார்மல் ஆடியன்ஸ்க்கு நீ எப்படின்னா பேசு, நீ யாரு, ஓகே நீ உனக்கு எப்படி இருக்கணுமா இரு. ஆக்சுவலா ஃப்ரீயா என் கூட இருக்கிறான், நீ யாரு? ரிலேஷன்ஷிப் ஒரு கோல் அதானே, two persons being vulnerable with each other without even being judged. அதானே? ஆமா அதுதான். அப்ப அதுதான் அதேதான், இது மட்டும்தான் சக்தி மசாலா. அவன் லவ்ல குரு மச்சாவன் certain things இல்லையா நம்ம பார்த்து சரௌண்டிங்ல இருந்து கத்துக்கிறது கூட இருக்கு இல்லையா? The thing is like அதுதான் சொன்ன மாதிரி லவ்னா என்ன, லைக் இப்போ பிரதர்ஸ் ஃபேமிலி அந்த லவ்வெல்லாம் விட்டுருவோம். ஒரு பாய் அண்ட் கேர்ள் லவ் ரிலேஷன்ஷிப்னா என்ன, ஒன் பர்சன் பீயிங் ஃப்ரீலி ஆர் கம்ப்ளீட்லி ஓப்பனா வல்னரபிளா ஒரு பர்சன் கூட இருப்பாங்க. பட் ஸ்டில் தட் அதர் பர்சன் வில் ரெஸ்பெக்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் வில் பி லவ்விங் திஸ் பர்சன். லவ்விங்னா லைக் அவங்க கூட இருக்கிறது, அவங்க கூட கல்யாணம் பண்ணி, லைக் த திங் த ப்ராசஸ் நார்மல் இல்லையா? இந்த ப்ராசஸ்ல அவங்க இது நீ இப்படி பண்றியா, நீ அதனால சீப்பானவ, நீ இப்படி பண்றியா, நீ இதனால சீப்பானவன் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணாம இருக்கிறது பேர் தான் இல்லையா? அண்ட் பிளஸ் அப்போ அவங்களுக்கு சடன் திங்ஸ் பிடிக்காத, லெட்ஸே இப்போ நான் இருக்கேன் அண்ட் இப்போ என்னோட ஆளுக்கு நான் இன்னொரு பொண்ணு கூட பேசுறது பிடிக்கலன்னா, அது எனக்கு பிடிச்சிருந்தாலுமே சடன் திங்ஸ் லைக் ஐ ஹேவ் டு ஸ்டாப். அவங்கள டிஸ்கம்ஃபர்ட் பண்ற மாதிரி சடன் திங்ஸை பண்ணக்கூடாது. அண்ட் அகைன் நான் நார்மலா பேசுறவங்க கூடயே அவங்க லைக் ரொம்ப பொசசிவா இருந்தாங்கன்னா அகைன் தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் மை பவுண்டரிஸ்.
அப்புறம் நீ ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் ரெஸ்பெக்ட் தேவையில்லை சொன்னல, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தான் ரெஸ்பெக்ட் தேவை தானே. புரியல. சர்டன் திங்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இது பிடிக்காது, எனக்கு இப்படி பேசு ஒரு நேம் கொடுக்குறேன் பிடிக்கலடா. அது ஃப்ரெண்டுடா, இது கேர்ள் ஃப்ரெண்ட்ரா இது. இல்லடா நான் தான் சொல்றேன், ஓகே நீ லவ்க்கு ரெஸ்பெக்ட் கொடு சொல்ற, ம். ஓகே ஃப்ரெண்ட்லிய ஒரு பர்சனுக்கு நீ அவனை புலி பண்ற ஒரு நேம் வச்சு, அது உனக்கு ஹாப்பினஸ். ஆனா the person அதான் நம்ம லவ்ல கூட கேலி பண்ணுவோமே. இல்லப்பா அவனுக்கு பிடிக்கல அது. அப்ப நம்ம ஸ்டாப் பண்ணோம். அது அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்ல டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுதுல்ல. ஆனா நீ என்ன சொன்ன, ரெஸ்பெக்ட் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு. அன்லெஸ் தே ஆர் லைக் அது ஓகே இருக்க முடியாது, நீயே புரிஞ்சுக்கணும். நான் சொல்றேன் இப்போ நான் ரொம்ப உனக்கு கேலி பண்ணிட்டே இருக்கேன், உனக்கு ஒரு பாயிண்ட் மேல பிடிக்கல, நீ இரிட்டேட் ஆகுறன்னா ஐ ஹேவ் டு டெஃபினெட்லி ஸ்டாப். நீ அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க மட்டும் தான் நான் உன்னை கலாய்க்க முடியும். சில பேர் பண்ண மாட்டாங்க அது, சில பேர் பண்ண மாட்டாங்க அது. என்னை எவ்வளோ பேர் புள்ளி பண்ணிக்கிறாங்க தெரியுமா? நான் நிறுத்திடுவேன், நிறுத்தவே மாட்டாங்க. அது என்ன you'll have to see the maturity level. ஜட்ஜ் அவன் அதுதான் சொல்றான். ஆமா இல்லையா? இப்போ நீ அழுகுற மாதிரி போயிட்ட, அதையும் மேல வந்து உன்னை கேலி பண்ணிட்டே இருக்கு. அது சின்ன வயசுல பண்ணானா ஓகே, அப்ப மெச்சாரிட்டி இருக்காதுன்னா. இந்த ஸ்டேஜ்ல நீ அழுகுற மாதிரி போய் கூட இன்னும் நான் கேலி Okay, what பண்ணிட்டேன். is maturity? நீ மெச்சூரிட்டி பத்தியே பேசுற, what is maturity? மெச்சாரிட்டினா யாருக்கு என்ன வேணும்னு புரிஞ்சுக்கின்னு இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். Friends-னா என்னடா யாருக்கு வேணும்? பீங் லிமிடெட் எடிஷனா? இமிடியேட் எடிஷன் மீனிங் தானா? என்ன ஃப்ரெண்ட் நீ சொல்லு பார்க்கலாம். இல்ல நான் ஒரு கொஸ்டின் கிட்ட ஆன்சர் பண்ணு. ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப்ல என்ன மீனிங்? ஃப்ரெண்ட்ஷிப் தானா? பீங் ஃப்ரீ, பீங் யூ, அப்புறம் வேற என்ன? ஓகே பீயிங் யூ, கரெக்டா? எதுவுமே இப்போ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இருக்கிறது. ஆமா கரெக்ட். இப்போ நீ கலாய்க்கிற பீயிங் யூ, ஓகேவா? இப்போ அவனுக்கு பிடிக்கலன்னா நீ மெச்சூரிட்டி ஆகி ஓகே இவனுக்கு பிடிக்கல நீ ஆயிடுவியா? எக்ஸாக்ட்லி will have to stop. அதுதானே அதானே அர்த்தம். ஆமா தானே. ஆமா, ஆனா சர்டன் திங்ஸ் நீங்க பண்ண மாட்டீங்கல்ல. அந்த பர்சனுக்கு ஓகேன்ற பட்சத்துல இப்ப அந்த பையன் லெட்ஸே உன்னை நான் கலாய்க்கிறேன், உனக்கு ஓகே ஓகே, நான் என்ன திட்டினாலுமே உனக்கு பெருசா அஃபெக்ட் ஆகாது, நானும் திரும்பி கலாய்க்க போறேன், நீ இருந்துருவேன், சரியா? இப்ப நான் கேலி பண்றடா போடாம இருன்ற, நீ ரிட்டர்னுக்கே போடா புண்டை, நீ போடா புண்டை நீ என்ன ரிட்டர்ன் சொல்லுவேன், போடா புண்டை இப்படி சொல்லிடுவேன். சோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த இந்த மாதிரி டெப்தா ரெஸ்பெக்ட் இருக்கணும்னு நம்மளுக்கு அவசியம் இல்லை. பிகாஸ் நம்மளுக்கு தெரியும் நான் என்னதான் திட்டினாலும் நான் என்னோட லிமிட்டை கிராஸ் பண்ணி போக மாட்டேன், எனக்கு தெரியும். அண்ட் உனக்கும் தெரியும் நான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஓவரா போக மாட்டேன்னு தெரியும். But you are not being you, no. இதுதான் மீ லைக் நார்மலா ரோஸ் நீ கலாய்ச்சிடுவாங்க, ஃபுல்லா கலாய்ச்சிடுவா. என்ன சொல்ல வர? இவ்வளவு வருஷமா நீ என்ன கலாய்ச்சிட்டு சடனா ஸ்டாப் பண்ற அப்படின்றியா? ஆமா சடனா டேய் இப்போ நான் எப்படின்னா ஸ்டாப் பண்ணிருக்கேன்னா, ஏன்னா இப்போ ஒரு எனக்கு பிடிக்கல இப்போ ஸ்டாப் பண்ணிடுவியா? இப்போ இது பிடிக்கலையா? பிடிக்கல. அப்புறம் டெஃபினட்டா ஸ்டாப் பண்ணணும். நான் டெஃபினட்டா ஸ்டாப் பண்ணணும். ஃப்ரெண்ட் இல்ல தன. அது ஏன் கேக்குறான்? அது ஏன் கேக்குறான் அவன்? நீ பைனரியா போற, சரியா? பைனரினா எஸ் ஆர் நோ, ஃப்ரெண்ட்ஸ் இல்ல எனிமி அப்படி போற. அப்படி இல்ல இது, ஒண்ணு இந்த பக்கம் இல்ல இந்த பக்கம். அப்படி இல்ல இது. இப்போ இவ்வளவு நாள் உனக்கு கலாச்சினே இருக்கேன், உனக்கு இப்ப பிடிக்கலன்னு எனக்கு தெரிய வருதுன்னா நான் ஸ்டாப் பண்ணிக்கணும். நான் அதையும் மேல போனேன்னா ஒண்ணு உனக்கு இரிட்டேட் ஆகி நீ ஆமா நீ ஸ்டாப் பண்ணிடுவ. ஆனா அங்கேயே ஒருத்தன் உன் ஃப்ரெண்ட் போண்டல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆகும். பேசுறது ஸ்டாப் பண்ணா கோணலாவன்றியா நீ? மெச்சூரிட்டி. இப்போ நீ ஸ்டாப் பண்ண ஆஸ் அ மெச்சூரிட்டி இன் யோர் வேர்ட். ஓகே இவனுக்கு பிடிக்கல நீ ஸ்டாப் பண்ணு. பட் அது பர்சன் கூட நீ க்ளோஸ் ஆன பாரு ஃபர்ஸ்ட், அது தெரிஞ்சு மெச்சூரிட்டி ஆகி நீ க்ளோஸ் ஆக மாட்டல அவ்வளோ. நீ ஸ்டாப் பண்ணி அவன் ஃப்ரெண்ட்ஷிப் போட்டா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவா தூரமா போவேன். பட் நீ நோட் பண்ணிருக்கியா இப்போ ஃப்ரெண்ட்ஸ்ல? இல்ல அது நான் தூரமா போவேன். நான் சொல்றேன், இப்போ ஃப்ரெண்ட்ஸ்ல நீ நோட் பண்ணிருப்ப, சில பேர் ரொம்ப நல்லா பாண்டிங்ல இருப்பாங்க, சில ஃப்ரெண்ட்ஸுங்க ஹாய் பை ஃப்ரெண்டா இருப்பாங்க, அதே கும்பல்ல தான் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனால ஒருத்தன் ஹாய் பை ரேஞ்சில இருப்பான், இன்னொருத்தன் வந்து ரொம்ப திக்கா இருப்பான். இது எதனால நடக்குதுன்னு நினைக்கிறேன்? புரியல மச்சான், கான்சென்ட்ரேட் பண்ண. இப்போ எனக்கு புரியல. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஆமா இப்ப நம்ம சர்க்கிள், ஆமா இப்ப நம்ம 3 பேர் சர்க்கிள்ல யுகேஷ் இப்ப தான் எனக்கு ரீசெண்டா தான் தெரியும், உன்ன எனக்கு ரொம்ப ஒரு 4-5 வருஷமா தெரியும். நான் உன்ன போடா வாடான்னு கெட்ட வார்த்தை பேசுவேன், ஆனா யுகேஷ வாங்க போங்க தான் பேசுவேன் இப்பத்துக்கு. ஆமா சரியா? இது எதனால நடக்குது? இவனுக்கு இப்பதான் தெரியும் உனக்கு இவனை பத்தி தெரியவே இல்லை அவனுக்கு. எக்ஸாக்ட்லி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். உன்னை இவ்வளவுதான் ரோஸ்ட் பண்ணணும், நீ அமைதியா இருப்பேன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியுதா? அதனால நான் உன்னை ரொம்ப ரோஸ்ட் பண்றேன், யுகேஷ நார்மலா தான் பேசுறேன். எனக்கு யுகேஷ் எப்போ ஓகே இதெல்லாம் கம்ஃபர்டபுள் தான் அப்படின்னா வாடா போட நான் யுகேஷ ஸ்டார்ட் பண்ணேன். யுகேஷ் என்ன அதை தான் பேசுவான். ஆனா யுகேஷ்க்கு அது பிடிக்கலாம் தெரிஞ்சா நான் ஸ்டார்டிங்ல தெரிஞ்சுக்கின்னு
ஸ்டாப் பண்ணிப்பேன். ஆனா நீ எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்பல, பேரண்ட் தான். நான் ஒரு வாட்டி எப்படின்னா சொல்லுவேன், யுகேஷுக்கு தெரியாம அது பவுன்ஸ் பேக் பண்ணனா ஓகே யுகேஷ்க்கு இது புரியலன்னு சொல்லுவேன், ஸ்டாப் பண்ணி கடந்து போயிடுவேன், அவ்வளவுதான். அது போது அவங்க கிட்ட கொஞ்சம் அவ்வளவு க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆக மாட்டாங்க. அது பேட் வச்சு பேசினா க்ளோஸ் ஆவாங்கன்றது இல்லை, அகைன் அது வேற கான்செப்ட் போகுது. பட் தெரிஞ்சுக்கிறது நான் சொல்றேன், இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான். அதே தான் ரிலேஷன்ஷிப். பார்த்த எல்லா பொண்ணு கூட நீ கமிட் ஆயிடுவியா, இல்ல பார்த்த எல்லா பொண்ணும் எதிரின்னுவியா? சில பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸாவே நல்ல வைப் இருக்கும், சில பொண்ணு அக்கா தங்கச்சி வைப் ஸ்டார்டிங்லேயே வந்துடும். அகைன் நம்மளோட கம்யூனிகேஷன், நம்மளோட எனர்ஜியும் அவங்க எனர்ஜியும் எப்படி கனெக்ட் பண்றது. நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன். என்ன கொஸ்டின்? நான் மறந்துட்டேன் ஆக்சுவலி. அவன் என்ன சொன்னானா, இத்தனை வருஷமா உனக்கு எனக்கு தெரியும், சடனா ஏன் ஸ்டாப் பண்ண? எக்ஸாக்ட்லி, நான் இத்தனை வருஷம் எனக்கு தெரியும், அதனாலதான் நான் ஸ்டாப் பண்ணாம ரோஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். இப்ப நீ ஃபன்னுக்கு சொல்றதுனால நான் ஃபன்னுக்கு ஸ்டாப் பண்றேன். பட் ஆனா டிப்ரெஷன் போயிடுவாங்க. அது இல்ல மச்சான், இவ்வளவு வருஷம் நான் கலாய்ச்சிட்டேன், ஓகேவா? கலாய்ச்சிட்டேன். இப்போ சர்டன் மூமெண்ட்லாம் அவனுக்கு வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும்ல. அவன் எனக்கு சொல்லுவானடா இப்படி, நீ ஸ்டாப் பண்ணிடுவேன் ஆஸ் அ மெச்சூரிட்டி பர்சன். அப்புறமா நீ ஸ்டாப் பண்ணிட்ட, அவ்வளவு பாண்ட் ஸ்லோவா பிரியும். இப்போ இதுல ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணல, அதுல இப்போ இவ்வளவு நாள் கொஸ்டின் இருக்கா? ஆமா, இப்ப இவ்வளவு நாள் ஒன்னா இருக்க, சடனா உனக்கு அது பிரியலன்னா, லைக் பிடிக்கலன்னா, எதனால உனக்கு பிடிக்காம போகுது? அப்பயே உனக்கு அந்த பாண்ட் பிரிஞ்சிச்சுன்னு தான் அர்த்தம். இல்லடா, எதுக்கு பாண்ட பிரிக்க கிடைக்கும்? நீ அத நார்மலா பண்ண. என்ன பண்ணலாம்னு சொல்ற அந்த டைம்ல? ஒருத்த பிடிக்கலன்னா ஓகே, அவனுக்கு அது பிடிக்கலன்னா வேற பக்கம் நீ பேசி அவனை க்ளோஸ் பண்ணும். என்னத க்ளோஸ் பண்ணணும்? அவாய்ட் பண்ணுன்றேன். இல்ல அப்படி இல்ல, ஸ்டாப் பண்ணுன்றல. இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு சொல்லு, லவ் பத்தி பேசினா உனக்கு பிடிக்காது. பிடிக்காதுலாம் இல்ல, எனக்கு புரியாது. வெளியே தான் அம்மா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். ஓகே, உனக்கு லவ் பத்தி ஃபார் எக்ஸாம்பிள் அது இல்லடா, நீ ஓப்பன் பண்ற லவ் பத்தி உனக்கு பேசினா பிடிக்கும். லைக் ஒரு பொண்ணு பேர் வச்சு உன்னை கலாய்க்கிற, காண்டாவும். காண்டாவும், ஓகேவா? ஏன் சர்க்கிள் தான் காண்டாக மாட்டேன். இல்ல ஒரு பாயிண்ட் வரும் உனக்கு காண்டாவது. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப வல்கரா அப்படியெல்லாம் போயிடும். லைக் ஓகேவா, நீ லிமிட் கொடுத்துட்ட, அது ஓவர் லிமிட் ஆயிரும், ஓகேவா? இப்ப நீ சொல்லிடுவான் அவனுக்கு, மச்சான் இப்படி பேசுவானாடா, நீ சொல்லிடுவா, அவன் தான் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் தூரம் ஆகும். ஆமா இல்லையா? பண்ணுவாது. எனக்கு அது அன்எக்ஸ்பெக்ட் எனக்கு கிடைக்கலன்னா ஆனா இவ்வளவு வருஷமா நீ ஃப்ரெண்ட் ஆன, நீ தான் அவனுக்கு ஸ்பேஸ் கொடுத்த, நீ சடனா சொல்லிடுவ எனக்கு பிடிக்கல அப்படி. நீ ஃபர்ஸ்ட் அது ஸ்பேஸை நீ க்ளோஸ் பண்ணா அது கரெக்டா இருக்கும்ல, புரியுதா? கரெக்ட் தான். ஓகேவா? நீ என்ன சொல்ற? இப்போ நீ இது இங்க க்ளோஸ் பண்ணனா அது ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு இங்க பாண்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஐயோ, புரிஞ்சு. ஸ்டார்டிங்லயே அத வந்துட்டு அங்கே க்ளோஸ் பண்ண, உன் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அவ்வளவு க்ளோஸ் ஆயிருக்காதுடா, புரியுதா? நான் தான் சொல்றேன், இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்ல கலாய்ச்சி தான் அவன் அப்போதான் இது ஃப்ரெண்ட்ஷிப் ஓப்பனா ரொம்ப ஜாஸ்தியா ஃபன்னா இருக்கும். எல்லாம் அப்படியே ஜோக்கா எல்லாம் வந்து. என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்றேன்னா, எதுக்கு பண்றீங்க? என்னது? நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. என்ன ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்கு பண்றான்றியா? எதுக்கு கலாய்க்கிறான்றியா? இல்ல மச்சான் அது இல்லடா. இப்போ ரெஸ்பெக்ட்ல தான் வர மச்சான் இது சொல்றேன். ஒரே லைன்ல முடிச்சிரியா? பிரீஃபா போற, ஒரே லைன்ல முடிச்சிரு, டக்குன்னு முடிச்சிரு. இப்போ இவ்வளவு நாள் நீங்க கலாய்ச்சி ஃப்ரெண்டல் ஆயிட்டு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்க, ஓகேவா? ஒரு மிட் பாயிண்ட்ல ட்ரிகர் ஆயிட்டு இப்படி எல்லாம் பேசுற சொல்லிடுவ, ஓகேவா? நீ ரெஸ்பெக்ட் பண்ணி ஓகே சொல்லிட்டு நீ ஸ்டாப் பண்ணிடுவ. ஆனா ஃபர்ஸ்ட் மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது உங்களுக்கு. போ நீங்க இக்னோர் பண்ணி அது ஃப்ரெண்ட்ஷிப் க்ளோஸ் ஆயிடும், கட் ஆயிடும். நாட் இன் ஆல் சினாரியோஸ் நான் சொல்றேன். சம்டைம்ஸ் லைக் அந்த கலாச்சின இருக்க பர்சன் கேஸ்ல நிறைய அது எல்லாரும் சினாரியோல ஒத்து போவாது. சில பேருக்கு இப்படி இருக்கும், சில பேருக்கு நான் சொல்றேன் போயிடுவாங்க. இப்போ நான் கூட தான் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே இருக்காங்க, என் ஜிம்லயே நிறைய பேர் இருக்காங்க, ரொம்பவே கம்ஃபர்டபுளான பீப்புள். நான் கலாய்க்குவோம், அவங்க கலாய்க்குவாங்க, அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட்ல அவங்க ட்ரிகர் ஆயிட்டு எனக்கு பிடிக்கல, இந்த விஷயம் நீ சொன்னது பிடிக்கல. இல்ல ஸ்விம்மிங் பூல்ல கூட லெட்ஸே நாங்களாம் ஒன்று சண்டேஸ்ல ஸ்விம்மிங் பூல் போவோம், நாங்கள் பேட்சோட. நாங்கள் பேசும்போது நல்லா பேசுவோம். ஸ்விம்மிங் பூல்ல நிறைய தண்ணி மூஞ்சில் அடிச்சு இரிட்டேட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் பிகாஸ் ஸ்விம்மிங் பூல் அவருக்கு இரிட்டேட் ஆயிடுச்சுனால அவர் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் தூரம் பண்ணிப்பேனா? அப்படி இல்லை.
அப்படி இல்ல இல்ல மச்சான். அப் டு பர்சன்ஸ் சொல்லடா நான் அக்ரியபிள் சொல்றேன். எக்ஸாக்ட்லி. இல்லன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஒரு பர்சனுங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஒருத்தர் ஓ அவனுக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு அவன் கூட கூடாதுன்னு அப்படி இருக்கலாம். அது யுகேஷ் இருக்கலாம். எனக்கு அப்படி இல்ல. நான் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தாங்கன்னா இன்னும் டார்ச்சர் பண்ணுவேன். அப்ப அவங்களே போடா நார்மல் ஆயிட்டா அவங்க வந்துருவாங்க. சில பேர்கிட்ட நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு நான் திரும்பி போய் பேசுவேன். அகைன் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் ஹவ் தே டேக் இட் நான் சொல்லுவேன். ஸோ அவங்களை பல்க பண்ணிக்கணும். ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ன்ற நான். சர்டன் திங்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ரெஸ்பெக்ட் தேவைப்படணும். ஆமா. ஆனா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கொஞ்சம் அந்த ஸ்கிரீன் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு நான் சொன்ன ரெஸ்பெக்ட்ன்றது டோட்டலா வேற. நான் பேட் வேர்ட்ஸ் பேசிக்கிறேன், அந்த கம்ஃபர்ட் ஜோன் நான் சொன்னேன். அந்த இடத்துல இப்போ 3 பேர் உட்காந்து இருக்கோம், நான் போட மாதிரி நான் யூஸ்வலா பேசுவேன். இப்போ உட்காந்து ஐயா எப்படி இருக்கீங்க ஐயா, நீ நல்லா இருக்க ஐயா, நீ எப்படி பேசினா இந்த ரெஸ்பெக்ட் தான் வேணான்னு நான். அது வேற ரெஸ்பெக்ட், இது வேற ரெஸ்பெக்ட். இப்போதான் இது நீ டெஃபினேஷன் சொல்லலாம். புரிஞ்சுச்சா? எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. ஓப்பனா சொல்லிட்டா எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் தேவை சர்டன் திங்ஸ்ல. ஆமா தானே? அக்ரியபிள் அக்ரி 100%. ஓகே ஓகே பண்ணிப்போமா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இவங்க 2 பேர் ஜாஸ்தி பேசுவாங்க நினைக்கிறேன். நான் அவ்வளோ பேசல. ஏன்னா நான் இதனோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இவங்களோடது எத்தனாவது வீடியோ நிறைய பண்ணிட்டீங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் ஐ ஓப்பன் அப், ஐ ஸ்பீக் அப். சன் டிவி செய்திகளுக்காக உங்கள் சுகுமாரன். வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மட்டமாமே கிரிஞ்சு